இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மே மாதம் 21ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். பிலிப்பியர் 4:4 அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: ஆண்டவரோடு ஒன்றித்து என்றும் மகிழுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். ஆண்டவரோடு ஒன்றித்து ஒன்றரை கலந்து என்றும் மகிழ்ச்சியாயிருங்க என்று சொல்லுங்க. இன்றைக்கு நற்செய்தி பாருங்க. ஒரு திராட்சை கொடி இல்லையா, அந்த செடி எல்லாம் ஒன்றோடு ஒன்றாக பிணைந்து பிடிப்போடு இருப்பது போல நீங்களும் இருங்கள். நான் எப்படி உங்களோடு இணைந்திருக்கிறேனோ, நான் எப்படி உங்கள் கூடவே எப்பவுமே இருக்கேன், அதுபோல் நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னோடு இணைந்திருங்கள் என்று இயேசு அழைப்பு விடுக்கிறார். நீங்கள் என்னோடு இணைந்திருங்கள். அவ்வாறு நீங்கள் இணைந்திருப்பீர்கள் சொன்னால் மிகுந்த கனி கொடுப்பீர்கள். எப்படி திராட்சை கிளைகள் கொடியோடு சேர்ந்திருப்பது கனி தந்து பலன் கொடுக்கும் இல்லையா, அதை போல நாம் ஆண்டவரோடு இணைந்திருந்தால் மிகுந்த பலனை கொடுப்போம். இந்த இணைந்திருந்தாலுங்கிற வார்த்தையை நம்ம ரொம்ப ஆழமாக சிந்திச்சு பார்க்குறோம். இன்னைக்கு இன்றைய தியானமே அதான். இன்னைக்கு நாம் எப்படி கடவுளோடு இணைந்திருப்பது, அதற்கான வழிமுறைகள் என்ன? நான் ஆண்டவரோடு இருக்கிறேன், ஆண்டவர் என் கூட இருக்காரு, நான் ஆண்டவர் இடத்துல வாசம் செய்கிறேன் என்று நாம் சொல்லுவோமே. ஆனால் அது எப்படி, என்ன வழியில் நம்ம ஆண்டோடு இணைஞ்சிருப்போம்? இன்றைக்கு பரிசேயர்கள் முதல் வாசகம் பாருங்க. இன்னைக்கு பரிசேயர்கள் சொல்கிறாங்க, மோசே சட்டப்படி எல்லோரும் விருத்த சேதனம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு கட்டளை இடுங்க. யாரெல்லாம் விருத்த சேதனம் பெறுகிறார்களோ அவர்களுக்கு தான் மீட்பு என இந்த பரிசேய கூட்டம் என்ன பண்ணுது, அங்கே முழக்கமிடுகிறது. சில மனுஷங்க என்ன பண்ணுறாங்க, அதை ஆமோதிக்கிறாங்க. அதாவது கடவுளுடைய ஆசையை நீ பெறணும்னா என்ன பண்ணிருக்கணும், மிக முக்கியமான விஷயத்தை என்ன பண்ணுறாங்க, இங்கே சொல்கிறாங்க, விருத்த சேதனம் செஞ்சுருக்கணும். அப்போ தான் என் கடவுளுடைய பிள்ளை. சகோதரர்களே, ஏசப்பா சொல்லுவார், ஊன் உடல் ஊன் இயல்பு ஒன்றுக்கு உதவாது. இந்த வெளிப்புற உடல் அடையாளம் இருக்குதுங்களே, இந்த வெளிப்புற மாற்றத்தை கடவுள் ஒருபோதும் விரும்புவது கிடையாது. ஆனால் பரிசேயனுக்கு அதான் பிடிக்கும். சட்டம், சடங்கு முறைகள், சம்பிரதாயம் தான் பிடிக்கும். இந்த வெளி விஷயங்களை செஞ்சுக்கிட்டு உள்ள இருக்கிற ஆன்மாவை விட்டுருவாங்க. நல்லா கவனிங்க, மெசேஜ் பாருங்க. அப்போ நீங்கள் என் கூட இணைஞ்சிருந்தால் பலன் கொடுப்பீங்க. எவ்வாறு? நம்முடைய ஆன்மா தூயதாக பாதுகாக்கப்பட்டு இந்த ஆன்மா ஆண்டவர்களை இணையுமானால் நாம் பலன் கொடுப்போம். இது ஆன்மாவுக்குமான தேடல். இது கடவுளுடைய ஆன்மாவுக்கும் நமக்குரிய ஆன்மாவுக்குமா ஒரு ஒரு மொழி. இது இந்த இணைப்பு என்பது. அதை எங்கே என்ன நாங்கள் பார்ப்போம். இந்த உடலில் ஒரு சடங்கு செஞ்சிட்டோம்னா நமக்கு மீட்பு. எப்படி ஒரு சடங்கு செஞ்சுட்டா உடம்புக்கு மீட்பு? சொல்லுங்க பாருங்க. அப்போ சகோதரர்களே, நீங்கள் என்ன பண்ணாதீங்க, தட்டை வெளியே கழுவாதீங்க, உள்ள கழுவுன்னு சொல்றாங்க. உங்களை உள்ளத்தை சுத்தமாக வச்சிருங்க. வெளி அடையாளம் ஒன்றுக்கு உதவாது, ஊன் இயல்பு ஒன்றுக்கு உதவாது. போல் சொல்லுவார், ஆண்டவர் மேல் வச்சிருக்க நம்பிக்கையால் தான் ஒருவன் மீட்பனை பெற முடியும். நீ ஆண்டவரே கதின்னு நம்பு, அவர் பாதையில் நட போதும். மற்ற சடங்கெல்லாம் வெற்று சம்பிரதாயங்களை போல் சொல்லுவார். நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை,
நம்ம ஆண்டவரோட இணையணும். நான் இன்னைக்கு திருப்பாடல பாருங்க பார்ப்போம். அது வந்து திரு யாத்திரை சங்கீதங்கள். இது இப்போ நம்ம வாசிச்சு நம்ம ஆண்டவரின் இல்லத்திற்கு ஆவலுடன் போவோம் நாம், ஆண்டவரின் இல்லத்திற்கு செல்வோம் என்று அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன் நக்கள். அப்படியே திருப்பாடல் அதை பாடு ஞாபகம். ஆண்டவரின் இல்லத்திற்கு ஆவலுடன் போவோம் நாம். நாம் ஆண்டவர் வாசம் செய்கின்ற அவருடைய இடத்துக்கு நம்ம போனோம்னா இந்த உடம்புடைய ஒரு காரியங்கள் ஒன்றுக்கு முதலாது. ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் ஆன்மா சுத்தமாக ஒன்றும் புண்ணியம் கிடையாது. வெளிப்புறத்தை கழுவி ஒன்றும் ஆப்பது கிடையாது. உட்புறத்தை கழுவ வேண்டும். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள்னு சொல்லுவார் ஏசப் சொல்லுவார். புதிய போனம் புதைச்ச கல்லறை எப்படி இருக்குமா அந்த யூத நாட்டில் உள்ளே போனவன் அழுகி போய் நாற்றம் அடிக்குமா புது போனம் உள்ளே இருந்தால். அப்போ அது கிட்ட யாரும் போகக்கூடாது. என்ன பண்ணுவாங்க, மேலே வெள்ளை வர்ணம் பூசி விட்டுருவாங்க. அதை பார்ப்பாங்க, தூரத்தை பார்த்தா வெள்ளையாக தெரியும். அப்பா வெளியே வெள்ளையாகுது, உள்ளே புழுத்து போனம் இருக்குது, நாற்றம் அடிச்சு புழுது நடக்குது, குப்பை அழுக்கு உள்ளே ஒதுங்கி போவாங்களாம். வெளியே வெள்ளையாக இருக்கும், உள்ளே புழுத்து போகிற சாக்கடை உள்ளே இருக்குது. அதே போல் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இந்த வெளி இடத்தை என்ன பண்ணுறோம் சொல்கிறோம் இல்லையா, உங்களுடைய ஆடைகள் கொஞ்சங்கள் தான் நீங்கள் இறுக்கி கட்டுறீங்க, நீங்கள் உள்ளே அவ்வளோ அழுக்குன்னு சொல்லுவார். சகோதரர்களே, அந்த பட்டம் நமக்கு வேண்டாம். இந்த பட்டத்தை ஆண்டவர் பரிசேயருக்கு கொடுத்தாரு, மனோரஞ்சலுக்கு கொடுத்தாரு, சதுசேயருக்கு கொடுத்தாரு. ஆனால் நமக்கு ஆண்டவர் இந்த பட்டத்தை ஒருபோதும், ஏன்னா நம்ம என்ன பண்ணோம், நம்ம சடங்குக்காக வாழ்கின்ற பிள்ளைகள் கிடையாது, ஆன்மாவுக்காக வாழ்கின்ற பிள்ளைகள். மென்டலி ப்ரெசன்ட் ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்ஷன்னு சொல்லுவார். இந்த உடம்பு இங்கே தான் இருக்கும், ஆனால் மனசு எங்கேயோ. அப்படி இருக்கக்கூடாது. உடலும் ஆன்மாவும் ஆண்டவருக்கென காத்திருந்தால், அவரோடு இணைந்தால் மிகுந்த பணி கொடுக்கும். சகோதரர்களே, ஆண்டவரோடு இணைவோம், பணி கொடுக்கும் பிள்ளைகளாக வாழ்வோம். சந்திப்போம்.